ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேடிஎம் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டோட ஏடிஎம் கார்டோட அன்பாக்சிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட பேடிஎம்மில் நீங்கள் பேடிஎம் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டெபிட் கார்டை நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கிக்க முடியும். இந்த ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு பேங்க் ஏடிஎம்லேயும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏடிஎம் கார்டை 125 rupees நீங்கள் பே பண்ணி நீங்கள் இந்த ஏடிஎம் கார்டை வாங்கிக்கலாம். இந்த ஏடிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி சைடு, அதாவது சென்னை, மும்பை, கொல்கத்தா இது மாதிரி ஏரியாவில் நீங்கள் ஏடிஎம் மூலமாக காசு வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 3 டைம் ஃப்ரீயாகவே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பணம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ஏடிஎம் கார்டில் நீங்கள் பணம் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜபிள் பண்ணுறாங்களோ அதே அமௌண்ட் உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். இது நீங்கள் ஒரு வில்லேஜ் சைடில் இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டைம் ஃப்ரீயாகவே நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 5 டைமுக்கு மேலே நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த 23 ரூபா சம்திங் ருபீஸ் சார்ஜபிள் பண்ணுவாங்க ஒரு டைம் எடுக்கிறதுக்கு. நார்மலாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் நார்மலாக எல்லா பேங்க்லேயும் ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருப்பீங்க. அந்த ஏடிஎம் கார்டில் 3 டைமுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் சார்ஜபிள் பண்ணுறாங்களோ அது மாதிரியான அமௌண்ட் இதுலேயும் சார்ஜபிள் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஏடிஎம் கார்டு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு 3 to 5 டேஸ்க்குள்ளே இந்த ஏடிஎம் கார்டு உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். இப்போ இந்த ஏடிஎம் கார்டுக்காக நான் 125 rupees நான் பே பண்ணியிருந்தேன். பே பண்ணி எனக்கு இப்போ அந்த ஃபிசிக்கல் டெபிட் கார்டு எனக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. இந்த டெபிட் கார்டு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த டெபிட் கார்டு உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களும் உங்களோட டெபிட் கார்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆர்டர் பண்ண ஒரு 5 டேஸ்க்குள்ளே இந்த டெபிட் கார்டு வந்துடும். சிப்பு வச்ச ஒரு ருபியா ஏடிஎம் கார்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 50,000 வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். நீங்கள் 50,000க்கு மேலே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேன் கார்டை லிங்க் பண்ணியிருக்கணும். பேன் கார்டை லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000க்கு மேலேயே அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 50,000க்கு மேலேயே நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் உள்ள ஒரு பெரிய ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே உங்களுக்கு ஃப்ரீ தான். எந்த ஒரு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜபிள் பண்ணவே மாட்டாங்க. நார்மலாக நீங்கள் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் இல்லை எஸ்பிஐ இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்லையும் இன்டர்நெட் பேங்கிங்லேருந்து வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட்டை சார்ஜபிள் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலையும் உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே சார்ஜபிள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் மணியை ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதிலேருந்து நிறைய டைம் மணிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாகவே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலமாக நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.